ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓ முருகா சேனல். இவ்வளவு நாளா ஆர்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஏழை எளிய பெற்றோர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இனிய நற்செய்தி. இன்னும் ஓரிரு நாட்கள்லயே ஆர்டிக்கான அப்ளிகேஷன் ஓபன் ஆக போது எல்லாரும் தயார் நிலையில இருங்க. இது வரைக்குமே ஆர்டி அப்ளை பண்றதுக்கான வெப்சைட் ஓபன் ஆகாததுக்கு காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது மும்மொழி கொள்கையை நம்மளோட தமிழ்நாடு அரசு ஏற்க மறுத்ததுனால மத்திய அரசானது கல்விக்காக கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு மறுத்தாங்க. இதனை தொடர்ந்து கோவையை சேர்ந்த மறுமலர்ச்சி இயக்கம் என்ற அமைப்பின் நிர்வாகியான வே ஈஸ்வரன் அப்படிங்கிறவங்க சென்னையில உள்ள உயர் நீதிமன்றத்துல இந்த ஆர்டிக்கான வழக்க தாக்கல் செய்தாங்க. இந்த மனுல என்ன கோரிக்கை வச்சிருந்தாங்க அப்படின்னா, உடனடியா மாணவர் சேர்க்கையை தொடங்க தமிழக அரசுக்கு உத்தரவிட வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல தமிழக அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 25% ஒதுக்கீட்டுல கல்விக்கான நிதியில 60% சதவீதத்தை மத்திய அரசும் 40% மாநில அரசும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா 2021 ஆண்டுல இருந்து 2023 வரைக்குமே எந்த விதமான கல்விக்கான நிதியையும் மத்திய அரசு கொடுக்கல. 2021 இருந்து 2023 வரைக்கும் 100% கல்விக்கான நிதிய மாநில அரசு மட்டும்தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தமிழக அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் சொல்லியிருக்காங்க. இதுக்காக மே 28 இதுக்காக ஒரு கூட்டத்தையும் கூட்டி மாநில அரசு ஆலோசனை பண்ணிருக்காங்க. மத்திய அரசு நிதியை ஒதுக்கலனா என்ன நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னு. மாநில அரசு மத்திய அரசு மீது தொடுக்கப்பட்ட ஆர்டிக்கான வழக்க உச்ச நீதிமன்றம் உடனே விசாரிக்க முடியாது அப்படின்ட்டு நேற்று வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்று இந்த வழக்க உடனே விசாரிச்சு அதற்கான தீர்ப்பையும் வழங்கியிருக்கிறது உச்ச நீதிமன்றம். மத்திய அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் கிட்ட நீதிபதிகள் எதுக்காக இன்னும் தமிழ்நாட்டுக்கான நிதியை ஒதுக்கல அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு மத்திய அரசு சார்பாக நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் ஒரு சில காரணங்களுக்காக மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கல, அதாவது எல்லா மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது, சில காரணங்களால தமிழகத்துக்கு நிதி இன்னும் ஒதுக்கப்படல அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கில் இந்த தீர்ப்பை விசாரிச்ச நீதிபதிகளான G.R. சுவாமிநாதன் மற்றும் B. லட்சுமி நாராயண் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 25% இடஒதுக்கீட்டு இடங்களுக்கு தமிழகத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளனர். அந்த நிதியை தமிழக அரசு தனியார் பள்ளிகளுக்கு உரிய வழக்கையில் வழங்க வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இன்னும் ஓரிரு தினங்கள்லயே ஆர்டிக்கான அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கான வெப்சைட் ஓபன் ஆயிடும். இதுக்கு உச்ச நீதிமன்றமே மத்திய அரசுக்கு உத்தரவு கொடுத்திருக்காங்க. எல்லாருமே ஆர்டி அப்ளை பண்றதுக்கு தேவையான ஆவணங்களை ரெடியா வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஸ்கூல் ரீஓபன் ஆகி 2 வீக்ஸ் போனதுனால இந்த ஆர்டிக்கான அப்ளிகேஷன் ஓபன் ஆகி இருக்கக்கூடிய டேட் கம்மியா தான் இருக்கும். அதாவது வெப்சைட் ஓபன் பண்ணி ஆர்டி அப்ளை பண்றதுக்கு 1 மந்த் நமக்கு டைம் கொடுப்பாங்க. ஆனா இந்த தடவை ஸ்கூல் ரீஓபன் ஆகி 2 வீக்ஸ் ஆனதுனால ரொம்ப சீக்கிரமே இதுக்கான வெப்சைட் க்ளோஸ் ஆயிடும். 1 or 2 வீக்ஸ் இதுக்கு டைம் கொடுக்கலாம். மேபி சீக்கிரமா எல்லாருமே ரெடி ஆகிருங்க. ஆல்ரெடி ஆர்டிக்காக இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு ஆர்டி கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல நிறைய பேரு பிரைவேட் ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டு உங்களுக்கு குழந்தைய சேர்த்திருப்பீங்க. அட்மிஷன் போட்டிருந்தாலும் பரவாயில்ல, ஆர்டிஐ ஓபன் ஆனா நீங்களும் எதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க அதுல இருந்து ஆர்டிக்கு சேஞ்ச் ஆயிக்கோங்க. ஏன்னா இதுல LKG to 8th வரைக்கும் ஃப்ரீயா படிக்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.